Hi everyone. In the video நாம solid stateல symmetry in crystal system பத்தி படிக்க போறோம். So ஒரு crystal அப்படினு எடுத்துக்கிட்டா அதற்கு certain symmetry வந்து இருக்கணும். அந்த symmetry-யை எதை வச்சு படிக்கலாம் அப்படினா elements of symmetry வச்சு படிக்கலாம். என்னென்ன elements of symmetry இருக்கு அப்படினா plane of symmetry, axis of symmetry and center of symmetry. So மொத்தம் 3 வகை இருக்கு. First plane of symmetry னா என்ன? When an imaginary plane can divide imaginary plane அப்படினா for example let us take இது ஒரு crystal னு எடுத்துக்குவோம், cubic crystal னு எடுத்துக்குவோம். சரிங்களா? இந்த crystal நான் நடுவுல ஒரு imaginary plane அதாவது கற்பனையா நான் ஒரு அறுக்கிற மாதிரி வச்சுக்குவோம். சரிங்களா? இப்படி அறுத்தோம்னா இந்த பக்கமும் ஒரே மாதிரியான appearance இருந்துச்சு அப்படினா we call that as plane of symmetry. அந்த plane வந்து imaginary plane என்னன்னு எடுத்துக்கணும்? Plane of symmetry னு எடுத்துக்கணும். சரிங்களா? So when an imaginary plane can divide a crystal into two parts such that one is the exact mirror image of the other. Okay? அப்ப இது மாதிரி நாம வெட்ட போறோம். இதுல two types of plane of symmetry பார்க்கலாம். ஒன்னு rectangular and another one is diagonal. சரிங்களா? So rectangular னா என்ன? இது rectangular plane of symmetry. இது என்னது? rectangular plane of symmetry. மொத்தம் எத்தனை வகையான rectangular plane of symmetry இருக்கலாம் ஒரு cubic crystalக்கு அப்படினு பார்த்தோம்னா 1 2 1 2 and then இது ஒரு பக்கம், ரெண்டாவது இது ஒரு பக்கம், மூணாவது இது ஒரு பக்கம். சரிங்களா? சோ மொத்தம் 3 இது பார்த்திருக்கோம். 1 2 3. சரியா? மொத்தம் எத்தனை plane of rectangular plane of symmetry இருக்கு? 3. இப்போ diagonal பாருங்க. diagonalனா என்ன? இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம், இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வரைக்கும் நாம சாய்வா வெட்டுறோம். அப்படி வெட்டும்போது மேல இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் ஒன்னோட ஒன்று சேமா இருந்துச்சு அப்படின்னா we call that as diagonal plane of symmetry. அது மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பாருங்க. So there are 6 diagonal plane of symmetry. என்னென்ன? So முதல்ல 1, அடுத்து இங்கிட்டு இருந்து 2, அடுத்தது மேல இருந்து இங்கிட்டு இருந்து 3, இங்கிட்டு இருந்து 4. சோ இந்த சைடுல இருந்து இந்த சைடு இப்படி பாருங்க, இந்த பக்கமா பாருங்க, 5 6. ஓகேயா? சோ ஓவரால் 6 diagonal symmetry plane of symmetries are possible. Okay, next axis of symmetry. Axis of symmetry அப்படினு எடுத்துக்கும்போது instead of plane now we have to consider a line. so ஒரு கயிறு கட்டி சுத்த விடுறதுக்கு சமம். when a line about which the crystal may be rotated such that it presents same or similar appearance more than once during complete revolution. so உதாரணத்துக்கு இப்போ நான் மேல இருந்து சென்டர் ஆஃப் சிமெட்ரி வழியாக, சென்டர் ஆஃப் சிமெட்ரினா நீங்க எந்த டைரக்ஷன்ல இருந்து பார்த்தாலும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். சரிங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கியூப் வரைஞ்சுக்குவோம். சரிங்களா? இந்த கியூப்ல நாம எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். எல்லாமே என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கணும்? ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஸோ படம் வரைஞ்சதை விட்டுருங்க. நம்ம என்ன முக்கியமாக பார்க்கணும், எந்த டைரக்ஷன்ல இருந்து பார்த்தாலும் அது ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல சேம் ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்குன்னு அர்த்தம். இப்போ நாம அந்த சென்டர் ஆஃப் சிமெட்ரி வழியாக, அதாவது சென்டர் வழியாக நாம ஒரு லைனை விட்டு என்ன பண்றோம்? ஒரு லைனை விட்டு we are going to rotate it. சரிங்களா? ஜஸ்ட் இந்த மாதிரி. இப்போ நான் ரொட்டேட் பண்ணும்போது இங்க இருக்கிறது இங்க போகும், இங்க இருக்கிறது இங்க வரும். எப்ப ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வர்றதுக்கு நாம சிமிலர் அப்பியரன்ஸ் வர்றதுக்கு எவ்வளவு டிகிரி ரொட்டேட் பண்ணணும்னு பாருங்க. ஸோ இங்கிருந்து இங்கே வர்றதுக்கு 90 டிகிரி இஸ் சஃபிஷியன்ட். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ 1 டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம். அப்போ ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வர்றதுக்கு நான் 4 முறை சுத்த வேண்டி இருக்கு. 3 முறை சிமிலர் அப்பியரன்ஸ் வருது, ஒரே ஒரு முறை என்ன வருது? சேம் அப்பியரன்ஸ் வருது. அப்படி வந்துச்சுன்னா இந்த ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரியை நாம எப்படி எழுதலாம் அப்படின்னா
360 divided by n அப்படின்னு குறிப்பிடணும். ஸோ ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன்னா 360 டிகிரி. அந்த 360 டிகிரி வர்றதுக்கு நான் முதல்ல எத்தனை தடவை சுற்றுனேன்? மேலேருந்து பார்க்கும்போது 90 டிகிரி. அப்போ இது வந்து எந்த 4-fold axis of symmetry. 4-fold axis of symmetry. We call this as C4 or 4-fold ன்னு குறிப்பிடணும். சரிங்களா? நெக்ஸ்ட் இதே நான் ஜஸ்ட் லிட்டில் பிட் டில்ட் பண்ணிக்கிறேன் பொசிஷனை. என்ன பண்ணிக்கிறேன்? இப்படி வச்சிருக்கிறத நான் இப்படி மாற்றிக்கிறேன். இப்படி மாற்றிக்கிட்டா என்ன சார் பார்க்கலாம்? இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷன். கிளியரா? ஸோ இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷன். ஜஸ்ட் இதை மட்டும் பாருங்கள். இதை இப்படியே ரொட்டேட் பண்ணால் சேம் ஆர் சிமிலர் அப்பியரன்ஸ் வர்றதுக்கு 180 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். எப்படி? இந்தது இங்கே இருக்கிறது இங்கே வர்றதுக்கு நாம் எத்தனை தடவை ரொட்டேட் பண்ண வேண்டியிருக்கு? 180 டிகிரி. என்ன மாறும்? இங்கே இருக்கிற பொசிஷன் இங்கேருந்து இங்கே வரப்போகுது. புரிஞ்சுங்களா? இந்த அப்பியரன்ஸை தான் வந்து நாம் பார்க்க போகிறோம். ஸோ இதற்கு பேர் வந்து 2-fold axis of symmetry. One is 4-fold axis of symmetry. Next 2-fold axis of symmetry. 2-fold axis க்கு எத்தனை இருக்கணும்? 180 டிகிரி ரொட்டேஷன். 4-fold axis க்கு 90 டிகிரி ரொட்டேஷன். ஓகே. தேர்ட் ஒன் 3-fold axis of symmetry. ஸோ 3-fold axis of symmetry க்கு நம்ம 120 டிகிரி. ஸோ 360 divided by 3 போட்டிங்கன்னா எத்தனை வரும்? 120 டிகிரி. அதை எப்படி பார்க்குறது? ஸோ இமேஜின் இந்த கார்னரும் இந்த கார்னரும். இப்போ மேலே இருக்கிறது பாருங்கள், 3 குரூப்ஸ் சேமாக இருக்குமா? இப்படி பார்த்தீங்கன்னா அப்போ நாம் சுற்றும் போது இந்த 3 அதோட பொசிஷன்ஸ் ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறப்போகுது. புரியுதுங்களா? அப்படி மாறுச்சு அப்படின்னா நாம் அதை 3-fold axis of symmetry அப்படின்னு எடுத்துக்கணும். ஆக மொத்தம் 3 டைப்ஸ் பார்த்துட்டோம். இதற்கு அடுத்து கியூபிக் தவிர 6-fold axis of symmetry is also possible for hexagonal. என்னவும் இருக்கு? 6-fold axis இருக்கு, not for cubic. This is for hexagonal. ஸோ அந்த படம் ஜஸ்ட் இமேஜின் த பென்சீன் ரிங். பென்சீன் ரிங்க்கு மேலேருந்து சுற்றினா எப்படி இருக்கும்? ஒவ்வொரு 60 டிகிரிக்கும் சிமிலர் அப்பியரன்ஸ் தென்படும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக ஒரு கியூபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டா there is only 1-fold axis of one center of symmetry. கண்டிப்பாக ஒரு கியூபிக் அப்படின்னு சொல்லிக்கிட்டா 1 center of symmetry இருக்கும். ஏன்னா எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் அது எப்படி தான் இருக்கும்? சேம் ஆர் சிமிலர் அப்பியரன்ஸில் இருக்கும். ஸோ there is only 1 center of symmetry. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்? ஒரு கியூபிக் சிஸ்டத்துக்கு எத்தனை எலமெண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குது? ஒரு கியூபிக் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரி எத்தனை? ஃபர்ஸ்ட் ஒன் பிளேன் ஆஃப் சிமெட்ரி. பிளேன் ஆஃப் சிமெட்ரியில் we are going to see 3 plus 6 overall 9. Then axis of symmetry. Third one center of symmetry. Axis of symmetry எத்தனை இருக்கு? சரிங்களா? Axis of symmetry அப்படின்னு எடுத்துக்கிட்டா 4-fold axis of symmetry is 3. மொத்தம் எத்தனை இருக்கும்? 3. 2-fold axis of symmetry is 6. And 3-fold axis of symmetry 3 plus 6 9. இது எத்தனை இருக்கு? 3-fold. 120 degree rotation. 120 degree rotation பண்ணும்போது எத்தனை இருக்கு? 4. மொத்தம் எத்தனை இருக்கு? 4. ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எத்தனை இருக்கும்? 4-fold axis of symmetry 3. இது எப்படி இமேஜின் பண்ணிக்கிறது? வெரி சிம்பிள். இந்த மாலிகுலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொட்டேட் பண்ணும்போது 3 டைமென்ஷன்ஸை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது Z, இது என்னது? X, இது Y. புரிஞ்சுங்களா? ஏன் சார் இந்த பக்கம் தான் பண்ணணுமா? இப்படியும் பண்ணலாம், இந்த பக்கத்துக்கு இப்படியும் பண்ணலாம், மேலேருந்து கீழே. ஸோ ஒவ்வொரு 4-fold rotation மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3 axis of 4-fold axis of symmetry is possible. அதே இது இங்கிட்டிருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 1
அடுத்து 2 இங்க மேல இருந்து கீழ அடுத்து 3 அடுத்து 4 நெக்ஸ்ட் இங்கிட்டு இருந்து இங்கிட்டு சரிங்களா இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் அடுத்து இதற்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல இருந்து இது மொத்தம் 6 புரிஞ்சுங்களா மொத்தம் 6 axes of symmetry two-fold axis of symmetry is possible three-fold ன்னு எடுத்துக்கிட்டா எத்தனை வருது இங்கிட்டு இருந்து பார்க்குறோம் ஒன்று இப்படி பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணும் இங்கிட்டு அதுக்கு அடுத்து இங்கிட்டு ஸோ மொத்தம் 4 கார்னர் இருக்குது ஒவ்வொரு கார்னரை பிடிச்சிட்டு சுற்றுறீங்க ஸோ ஆக மொத்தம் 4 3-fold axis of symmetry இருக்குது 6-fold axis மட்டும் வராது அப்போ எத்தனை வருது 3 plus 6 plus 4 3 plus 6 plus 4 overall 10 13 okay ஒரே ஒரு center of symmetry overall there are 23 elements of symmetry is present in cubic crystal system இது ஒரு simple question கேள்வி கேட்பாங்க எத்தனை plane of symmetry இருக்கு எத்தனை axis of symmetry இருக்கு எத்தனை center of symmetry இருக்கு ஓகே ஸோ இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் போர்டு பாருங்கள் பிளேன் ஆஃப் சிமெட்ரி 9 ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரி 13 சென்டர் ஆஃப் சிமெட்ரி இஸ் 1 நெக்ஸ்ட் ஃப்ரம் ஜாமெட்ரிக்கல் கன்சிடரேஷன்ஸ் ஸோ இப்போ நாம் பார்த்த சிமெட்ரியை வச்சு அதுக்கடுத்து ஜாமெட்ரி என்ன மாதிரியெல்லாம் வருதுங்கிறத வச்சு கிறிஸ்டல் சிஸ்டத்தை நாம் பார்க்குறோம் ஜாமெட்ரிக்கல் கன்சிடரேஷன்ஸ் there are 32 crystal systems or we call this as space groups space groups or space lattices அப்படினு குறிப்பிடலாம் சரிங்களா அப்ப இந்த space latticesனா என்ன அப்படிங்கறத பாப்போம் so space lattices is available ஓகேங்களா space lattice அப்படினா என்ன 3-dimensional crystal structure 3-dimensional network array அப்படினு சொல்லலாம் சரிங்களா என்ன சொல்லலாம் 3-dimensional array so space lattice can be defined as it is an array of points showing how molecules or atoms or ions are arranged at different sites in 3-dimensional space. So 3-dimensional space na enna இப்படி வெச்சுக்கோ சரிங்களா இதான் 3-dimensional space இது ஒரு imaginary னு வெச்சுக்கோ அதனால இத விட்டுருவோம் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க 1 2 3 4 5 இதே மாதிரி நீங்க என்ன டைப்ல வேணாலும் பாயிண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம் இந்த பாயிண்ட்ஸ் அடுத்து கனெக்ட் பண்ணுங்க 1 2 3 4 ஓகே சோ இந்த மெத்தட்ல நீங்க எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் சோ ஜாயின் இட் நாம என்ன பண்ணிருக்கோம் 3-dimensional array of networkல we are just to make a connection இந்த connectionல நமக்கு தெரியக்கூடிய ரிசல்ட் என்ன there is some cubic geometry கிடைக்குது 3-dimensional geometry கிடைக்குது தெரியுதுங்களா சோ இது ஒரு cube ஓகே இது மாதிரி நாம எத்தனை லைன்ஸ் கனெக்ட் பண்ணாலும் அதாவது பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ரிப்பீட்டிங் யூனிட் நமக்கு கிடைக்குதான்னு பாருங்க ஏன்னா ஒரு கிறிஸ்டல்னு சொல்லும்போது செவரல் யூனிட்ஸ் இருக்கும் அந்த செவரல் யூனிட்ஸை ஸ்டடி பண்ணுறது கஷ்டம் அப்போ அதனால நாம் ஒரு ரிப்பீட்டிங் யூனிட்டை மட்டும் கன்சிடர் பண்ண பார்க்குறோம் அந்த ரிப்பீட்டிங் யூனிட்டுக்கு பேர் யூனிட் செல் அப்படின்னு பேர் கொடுத்துக்கோம் So unit cell is nothing but smallest repeating unit in a space lattice which repeated over and over again results in a crystal of particular given substance. So this is what we call it a simple smallest repeating unit. இதில இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் ஒரு repeating unit அப்படினு கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படினா ஒரு repeating unit அப்படினு கன்சிடர் பண்ணிட்டோம்னா இதுல A B C
சொல்றது புரிஞ்சுங்களா? A B C அப்படின்னு ஒன்று பார்க்கலாம். இதற்கு பேர் எட்ஜ் லென்த். இதற்கு பேர் என்னது? எட்ஜ் லென்த். அப்போ ஒரு கிறிஸ்டலை படிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா சில பேராமீட்டர்ஸ். வாட் ஆர் தே? ஒன் இஸ் 1 2 3 ABC சரிங்களா? லென்த் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஆங்கிள். ஏவுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல ஆர் பிக்கு ஆப்போசிட்ல. நம்ம இந்த இதை கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்காக நான் அழிச்சிட்டு என்ன பண்றேன், கிளியரா எழுதுவோம். ஃபர்ஸ்ட் இப்படி எழுதிக்குவோம். எதுக்கு சார் இப்படி எழுதுறோம்? நம்ம முன்னாடி எழுதணும், அது ஓரளவு நமக்கு இமேஜினேட் பண்ண டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால என்ன பண்ணிக்கிறோம், பின்னாடி இருக்கிற கோட்லேருந்து எழுதுவோம். ஓகேயா? ஸோ கன்சிடர் திஸ் அஸ் A B C. நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அதான் முறை. இப்படித்தான் இருக்கணும்னு இல்லை. யூ கேன் சூஸ் எய்தர் A. அப்போ ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏக்கு ஆப்போசிட்டில் ஆல்ஃபா, பிக்கு ஆப்போசிட்டில் பீட்டா, சிக்கு ஆப்போசிட்டில் காமா. ஃபிக்ஸ் திஸ். ஓகே. ஸோ மொத்தம் நாம் என்ன படிக்கிறோம்? A B C எட்ஜ் லென்த் படிக்கிறோம், ஆர் ஆக்சியல் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாண்ட் ஆங்கிள்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா. ஆக ஒரு யூனிட் செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நாம் இதை படித்தா போதும். இதை படிச்சுட்டாலே நம்ம எதை படித்ததுக்கு சமம்? ஒரு கிறிஸ்டலோட டைப்பை படித்ததுக்கு சமம், ஒரு கிறிஸ்டல் சிஸ்டத்தை படித்ததுக்கு சமம். அப்போ இனிமேல் நம்ம இதை பேஸ் பண்ணி எப்படி படிக்கலாம்னு பார்ப்போம். சரிங்களா? சரி, இது மட்டும் தானா? இல்லை, ஒன் மோர் திங் இஸ் தேர். பேஸ்டு அப்பான் யூனிட் செல். இந்த யூனிட் செல்லை பொறுத்து நாம் என்னவும் பண்ணலாம், பிரெவைஸ் லாட்டிஸஸ் ஸ்டடி பண்ணலாம். பிரெவைஸ் லாட்டிஸஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் கிறிஸ்டல் லாட்டிஸ் பேஸ்டு அப்பான் த ஷேப் ஆர் type of unit cell, or based upon the shape or type of unit cell we classify this into primitive or simple unit cell. Primitive or simple unit cell. சுருக்கமா சில பேர் SCC அப்படின்னு குறிப்பிடலாம். Next one is body centered cubic unit cell. சாரி, பாடி சென்டர்ட் யூனிட் செல். கியூபிக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. பாடி சென்டர்ட், ஃபேஸ் சென்டர்ட் அண்ட் தென் எண்ட் சென்டர்ட் யூனிட் செல்ஸ். ஓகே. ஸோ முதலாவதா ப்ரிமிட்டிவ் அப்படின்னா என்ன இங்கிட்ட அழிச்சோம். ஸோ ப்ரிமிட்டிவ் இஸ் வெரி வெரி சிம்பிள். எந்த ஒரு யூனிட் செல்லாக இருந்தாலும் அதோட அவுட்டர் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக இருக்கணும். அந்த அவுட்டர் ஸ்ட்ரக்சர் மட்டும் இருக்கிறதுக்கு பேர் ப்ரிமிட்டிவ்னு பேர். சரிங்களா? ஸோ ஒரு வீடுன்னு இருந்தால் வீட்டுக்கு ஒரு அவுட்லைன் இருக்கணும். அந்த அவுட்லைன் மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? ப்ரிமிட்டிவ். ஓகே. இப்போ இந்த ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்ஸ் பார்க்குறோம். இதுக்கு பேர் என்னது? ப்ரிமிட்டிவ் ஆர் சிம்பிள். இந்த ப்ரிமிட்டிவ்ல என்னென்ன இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் 8 கார்னர்ஸ் இருக்கு. சரிங்களா? எத்தனை எட்ஜஸ் இருக்கு? எட்ஜ் அப்படின்னா இது 1 2 3 4, கீழே 4, மேலே 4, சைடில் 4. மொத்தம் எத்தனை இருக்கு? மேலே 4, கீழே 4, அடுத்து 8 போக 9 10 11 12, மொத்தம் எத்தனை எட்ஜஸ்? 12 எட்ஜஸ். ஓகே, 12 எட்ஜஸ். ஃபேஸஸ் எத்தனை இருக்கு? 1 2 3 4. சொல்ல புரிஞ்சுக்கலாம். 1 2 3 4, அடுத்து 5 6, 5 6, மொத்தம் எத்தனை ஃபேஸஸ் இருக்கு? 6 ஃபேஸஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதில் ஒரு சென்டர்டு, பாடி சென்டர்டு அப்படின்னா இந்த யூனிட் செல்லோட மையத்தில் ஒரே ஒரு ஆட்டம் இன் அடிஷன் டு ஆட்டம்ஸ் பிரசன்ட் அட் த கார்னர்ஸ். ஸோ கார்னர்லேயும் ஆட்டம் இருக்கு. அது போக, ஏன்னா ப்ரிமிட்டிவ்ங்கிறது மினிமம் கண்டிஷன், அதாவது
ஒரு யூனிட் செல்னு சொன்னால் கண்டிப்பாக கார்னர்ஸில் ஆட்டம் இருந்தே ஆகணும். அது போக ஒரு பாடி சென்டர்ட்லேயும் ஆட்டம்ஸ் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? பாடி சென்டர்டு யூனிட் செல். அதற்கு பேர் என்னது? பாடி சென்டர்டு. ஓகே, சரி. இதில் என்ன படிக்க போகிறோம்? ஒரு பிரிமிட்டிவ் யூனிட் செல்ல நம்பர் ஆஃப் ஆட்டம் ஷேர்டு அப்படின்னு பார்க்கணும். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் present in a யூனிட் செல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை நம்ம நெக்ஸ்ட் ஒரு சின்ன டேபிளில் முடிச்சிருவோம். அடுத்து பார்ப்போம். ஃபேஸ் சென்டர்ட். ஸோ ஃபேஸ் சென்டர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வெரி சிம்பிள். ஈச் ஃபேஸ் there are 6 phases. 1 2 3 4 எழுதியாச்சா? அடுத்து இந்த பக்கம் ஒன்று 5, அடுத்து பேக் சைடு ஒன்று 6. ஓகே, அப்போ மொத்தம் 6 phases, 6 face centered atoms are present. ஃபேஸோட சென்டரில் இருக்கணும். in addition to corner atoms. in addition to corner atoms. ஓகேங்களா? அடுத்து எண்ட் சென்டர்டு. எண்ட் சென்டர்டு அப்படின்னு சொல்லிட்டா எனி ஆப்போசிட் சைடில் இருக்கணும். எனி ஆப்போசிட் ஃபேஸஸில். எனி ஒன் ஆப்போசிட் ஃபேஸஸ், எல்லா பக்கமும் இருக்கக்கூடாது. மேலேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே ஒன்று கீழே ஒன்று, அல்லது இங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று, ஏதாவது ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பேர் என்னது? எண்ட் சென்டர். Here also in addition to corner atoms, the atom should be present at opposite phases of the crystal. ஓகேங்களா? யூனிட் செல். இப்போ இந்த டைப்பு தான் நம்ம பார்க்குறோம். ஒன்று ப்ரிமிட்டிவ், பாடி சென்டர், ஃபேஸ் சென்டர், ஹெட் சென்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் என்ன பேசிக் திங் நம்ம படிக்கணும்? கோஆர்டினேஷன் நம்பர் as well as number of atoms present in the unit cell. ஸோ நான் சிம்பிளாக எழுதிக்கிறேன். number of atoms, okay, present in the particular unit cell. primitive க்கு SC ன்னு குறிப்பிட்டுக்கலாம், body centered unit cell க்கு BC ன்னு குறிப்பிடலாம். ஓகே, இதுக்கு FC ன்னு குறிப்பிடலாம், இதற்கு EC ன்னு குறிப்பிடலாம். பட் அது நாட் நெசசரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் நம்பர். என்ன படிக்கணும்? கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ இது நம்ம ஜென்ரலாக ஒரு கிறிஸ்டல் சிஸ்டம்னு படிக்கும்போது ஓகே, இது ஒரு கியூபிக் சிஸ்டத்துக்குன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் கோஆர்டினேஷன் நம்பர்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இங்கே நம்ம பேசிக் சிஸ்டமாக என்ன எடுத்துருக்குறோம்? கியூபிக் சிஸ்டம். அதனால சிம்பிள் கியூபிக் சிஸ்டமாக இருக்கலாம், பாடி சென்டர்டு கியூபிக்காக இருக்கலாம், ஃபேஸ் சென்டர்டு கியூபிக்காக இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பார்ப்போம். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் மொத்தம் 8 கார்னர்ஸ். 8 கார்னர்ஸ்லையும் ஷேரிங் ஆர் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் அட் கார்னர். என்ன படிக்க போகிறோம்? கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் அட் த கார்னர். ஸோ யூ கால் திஸ் as NC, நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம்ஸ் டிவைடட் பை 8. கார்னரில் இருந்துச்சுன்னா இட் ஷேர்ஸ் 1/8. அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? 8 டிவைடட் பை 8 ஈக்குவல் டு 1. பாடி சென்டரில் 8 கார்னர்ஸ் ப்ளஸ் 1 பாடி சென்டர்ட். ஸோ ஓவரால் 1 + 1 2. ஓகே, மொத்தம் 8 கார்னர்லேயும் ஒன்று இருக்குது, மையத்தில் ஒன்று இருக்குது. ஒன்று அப்படியே ஷேர் பண்ணும், அடுத்து கான்ட்ரிபியூட் பண்ணும். இங்கே நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம்ஸ் 8, பட் நம்பர் ஆஃப் ஃபேஸ் சென்டர்ட் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணும்? 2. சரிங்களா? கார்னர்ஸில் இருக்கிறது வந்து எத்தனை? 8/8 1 ப்ளஸ் 6/2 3. ஆன்சர் இஸ் 1 + 3 = 4. ஓகேங்களா? 1 + 3 = 4. அப்போ இதை சிம்பிளாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கோமா? எப்படி? 1 2 4. நாம் எழுத வேண்டிய விஷயம் என்னது? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 1 2 4. ஓகே, திஸ் இஸ் எனஃப். நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் நம்பர். சிம்பிள் கியூபிக் அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் எத்தனை? 6 வருதா? கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 6. ஏன் சார் இது வந்து எந்தெந்த இடத்துலலாம் கோஆர்டினேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 2 3. சரிங்களா? இந்த ஆட்டம்னு எடுத்துக்கிட்டால் கண்ணில் தெரிகிறது என்ன? 1
2 3 3 தெரியுதா? இதே மாதிரி ஜஸ்ட் ஆப்போசிட் சைடில் பாருங்க. 6 கோஆர்டினேஷன்ஸ் ஆர் அப்ளிகபிள். இதற்கு மேலே, இதற்கு லெஃப்ட் சைடு, இதற்கு அந்த சைடு. ஓகேங்களா? அப்போ ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டா 6 கோஆர்டினேஷன் இருக்கும் சிம்பிள் கியூபிக்கில். பட் பிசிசியில் 8 கோஆர்டினேஷன். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஸோ ஓவரால் 8 coordination. What about FCC? FCC எத்தனை இருக்கு? 12. சரிங்களா? FCC 12 அப்படிங்கிறத நாம இமேஜின் பண்ணுறதுக்கு NaCl ஸ்ட்ரக்சரை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. நம்ம இதை வந்து அடுத்த வீடியோவில் போட்டிருக்கோம். ஜஸ்ட் கோ த்ரூ இட். வேணா ஒரு சிம்பிளிசிட்டிக்கு சொல்கிறேன், ஒரே ஒரு இது மட்டும். 1 2 3 4 4 வந்துருச்சா? அதே மாதிரி இங்கிட்டும் பாருங்கள். இதோட கான்ட்ரிபியூஷன் எங்கும் இருக்கும், அடுத்ததுலேயும் இருக்கும். சரிங்களா? இதுலேயும் இருக்கும், அடுத்ததுலேயும். இதே மாதிரி நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணலாம். கிளியரா? அப்போ ஒரு ஆட்டத்துக்கு 6 இருக்கும்னு இந்த கார்னர்ஸ்க்கு பார்த்தோம். என்னென்ன கான்ட்ரிபியூஷன்? இந்த ஆட்டத்தை மட்டும் பாருங்கள், இதுக்கு 6 இருக்குன்னு பார்த்தோமா? அதே மாதிரி 1 2 3 4. ஓகே, கிளியரா? ஸோ ஃபேஸ் சென்டரில் இருக்கிறதுனால இங்கேயும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் ஆட்டம்ஸ். இன் அடிஷன் டு கார்னர்ஸ், இந்த எட்ஜஸில் இருக்கிறது போக ரிமைனிங் எதுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம்? ஃபேஸ் சென்டருக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அப்போ ஃபேஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் 1 2 அடுத்து 3 வரும். சரிங்களா? இதே மாதிரி பேக் சைடு 4 வரும். ஓகே, இப்படியே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஓவரால் யூ கேன் கெட் 12 கோஆர்டினேஷன் நம்பர். ஓகே, ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, number of atoms, coordination number, types of unit cell, அதை பேஸ் பண்ணி ஓவரால் எத்தனை பிரவைஸ் லாட்டிசஸ் வரலாம் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ பிரவைஸ் லாட்டிசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் there are 14 பிரவைஸ் லாட்டிசஸ். 14 பிரவைஸ் லாட்டிசஸ். ஓகே, இந்த பிரவைஸ் லாட்டிசஸை பற்றி அடுத்து நம்ம 7 கிறிஸ்டல் சிஸ்டத்தில் உட்புகுத்தி பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம்.